மரியாள் எலிசபெத் சந்திப்பு. நாம் இன்று தூய கன்னிமரியா எலிசபெத் இவர்களின் அன்பின் சந்திப்பை பெரும் மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இன்று திரு அவையும் சிறப்பித்துக் கொண்டிருக்கும் இவ்வேளையில் சில சிந்தனைகள். சக்கரியாவும் அவர் மனைவி எலிசபெத்தும் மலைநாட்டில் வசித்து குழந்தை இல்லாது நெடுங்காலமாக வாழ்ந்து வந்தார்கள். வயது முதிர்ந்த நிலையில் கடவுளின் தூதர் அறிவித்தபடி கருவுற்றார். இந்நிலையில் இயேசுவின் தாய் மரியா கால்நடையாக சுமார் 150 மைல் தொலைவில் தானும் கருவுற்ற நிலையில் மலைநாட்டில் வாழ்ந்த எலிசபெத்திற்கு உதவி செய்ய விரைந்து சென்று 3 மாத காலம் தங்கி உதவி செய்தார்கள். இன்று நம் குடும்ப இல்லறங்களையும் துறவற இல்லங்களையும் அங்கு வாழ்கின்றவர்களையும் நாமும் எப்படி நம்மிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், எப்படி வாழ வேண்டும் என சற்று ஆத்ம சோதனை செய்வோம். இது யாருக்கும் அறிவுரையாக அல்ல, நம்மையே என்னையும் சேர்த்து ஆராய்ந்து ஆன்ம வாழ்வில் முன்னேற சில வழிகள். மேற்கண்ட அன்னையர்கள் எத்தகைய மனப்பான்மையோடு தேடி ஓடி தங்கி உறவிற்கும் அன்பிற்கும் மதிப்பு கொடுத்து உள்ளார எல்லா சூழ்நிலையையும் தாங்கி முழுமையான மனநிலையோடு உதவி செய்தார்கள். எந்தவித கைமாறும் பார்க்காது, எந்தவித தூரத்தையும் கண்டுகொள்ளாமல், எந்த அழைப்பையும் எதிர்பார்க்காது, தேவையை அறிந்து ஓடோடி வந்து தனது கற்பவத்தையும் தனது உடல் சோர்வையும் ஒரு பொருட்டாக நினைக்காமல் 3 மாதங்கள் எலிசபெத்தம்மாளோடு தங்கி பணிபுரிந்து இருக்கின்றார்கள். இதில் எவ்வளவு சோர்வுகள், கஷ்டங்கள், பாரங்கள், இழப்புகள் ஏற்பட்டிருக்கும். எந்த மனக்குமுறலோ முனங்கலோ புறணியோ முறைப்பாடோ இல்லாமல் மகிழ்ச்சியாக செயல்பட்டார்கள். ஒருவர் ஒருவரை அவரவர் நிலையில் முழுமையாக ஏற்று இறை சிந்தனைக்கு இறை சித்தத்திற்கு பணிந்து நடந்தார்கள். அதனால் 2000 ஆண்டுகள் கடந்த பின்பும் இன்றும் உலகம் இவர்களை புகழ்ந்து கொண்டிருக்கின்றது. நாம் வாழும் சூழலில் எப்படி வாழ்கின்றோம்? உதவி செய்வதில், பிறரின் மனநிலையில், பிறர் வாழ்வில், பிறர் பேச்சிலும், பிறர் செயலிலும், பிறர் நடத்தையிலும் நாம் எத்தகைய எண்ணங்களோடு எதிர்கொள்கின்றோம்? நமது இல்லற துறவற குடும்ப நபர்களிடம் கள்ளமற்ற கபடற்ற புறணியற்ற தூய்மையான நல்லெண்ணங்களோடு இந்த தூய கன்னிமரியாவை போன்றும் எலிசபெத்தம்மை போன்று இவர்களிடம் ஏற்பட்ட உறவுகளை போன்றும் நம்மிடையே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? இத்தகைய நல் வாழ்வு பெற நாம் இன்றைய நாளில் சிறப்பாக இறைவனிடம் ஜெபிப்போம். இத்தகைய நல்வாழ்வு மலர இல்லங்களிலும் துறவற இல்லங்களிலும் வாழும் சகோதரிகள் வாழ்ந்து நாட்டிற்கும் மக்களுக்கும் நல்ல எடுத்துக்காட்டான வாழ்வு வாழ வாழ்த்துக்கள். வாழ்க இறை உறவு, வளர்க அன்பு சமுதாயம்.